ஸ்ரீ குருப்யோ நமஹ. மூன்றாவது பாதம் 13வது சூத்திரத்தில் ஏதேன பூதேந்திரியேஷு தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமாக வியாக்கியாத்தாகனு பார்த்தோம் இல்லையா. இதில் தர்ம பரிணாமம்னா என்னன்னு முதல்ல பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 9வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய 2 சம்ஸ்காரத்தை ஞாபகப்படுத்திக்கணும். வியுத்தான சம்ஸ்காரம், நிரோத சம்ஸ்காரம் அப்படிங்கிறது தான். மனசு கட்டுக்கடங்காமல் அலைப்பாஞ்சுட்டே இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் வியுத்தான சம்ஸ்காரம். அது மனசினுடைய ஒரு தர்மம். 2வது, எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே அசைவில்லாத இருக்கக்கூடிய நிரோத சம்ஸ்காரம். அது மனசினுடைய இன்னொரு தர்மம். இப்போது வியுத்தான தர்மம், நிரோத தர்மம் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் இது தர்ம பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. அடுத்தது லக்ஷண பரிணாமம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மனசனுடைய எண்ண ஓட்டங்களை 3 காலத்துலேயும் பார்க்கக்கூடியது தான் லக்ஷண பரிணாமம். அதாவது அடுத்தாப்பில் வரக்கூடிய எண்ணங்கள் பவிஷ்யத் காலம், அதாவது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடியது. இப்போ இருந்துருக்கக்கூடிய எண்ணம் வர்த்தமான காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நினைக்கக்கூடியது. இது நினச்சி முடித்த எண்ணங்கள், அது பூத காலம் இல்லையா. இப்போ ஃப்யூச்சர், ப்ரெசண்ட், பாஸ்ட், இது 3லேயுமே அந்த எண்ணங்கள் மாறுபடுறது இல்லையா. அதுக்கு பேர் லக்ஷண பரிணாமம் அப்படின்ட்டு பேர். இப்போ அடுத்ததாக அவஸ்தா பரிணாமம்னு சொன்னாக்க அந்த மனசனுடைய நிலை எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது யுத்தானம்னு சொல்லக்கூடிய அந்த அலைப்பாயக்கூடிய நிலை பலமாக இருக்கா, இல்லை நிரோதம்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய நிலை பலமாக இருக்கா அப்படிங்கிறது தான். அந்தந்த நேரத்தில் எந்த நிலை பலமாக இருக்கோ அது அவஸ்தா அப்படின்னு சொல்கிறது. அது மாறக்கூடிய நிலை அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்ததாக இந்த தர்ம லக்ஷண அவஸ்தா அப்படிங்கிற பரிணாமங்கள் அத்தனையுமே மனசுக்கு மட்டும் கிடையாது, இந்த பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் எல்லாத்துக்குமே உண்டு அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்கிறது. இது எப்படி பஞ்சபூதங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல தர்ம பரிணாமம்னு எடுத்துட்டோம்னு சொன்னாக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பஞ்சபூதாத்மகம் சரீரம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரிய வாக்கியம். எல்லா சரீரத்துக்குமே பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது தான். அப்போது பஞ்சபூதங்கள் எப்போ சரீரமாக மாற்றம் அடைகிறதோ அது தர்ம பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக லக்ஷண பரிணாமம் அப்படிங்கிறதுக்கு 3 காலங்கள்லேயுமே வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதாவது எதிர்காலத்தில் ஒன்று வரப்போகுது, இப்போ ஒன்று இருந்துட்டுருக்கு, அது இருந்தது அதுக்கு முன்னாடி போயிடுது அப்படிங்கிற 3 காலத்துலேயும் உண்டாகக்கூடிய மாற்றம் தான் லக்ஷண பரிணாமம்னு பேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இப்போ குட்டி போட போகிறது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன பிறப்பு வரப்போகிறது, ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அது கொஞ்ச நேரத்தில் குட்டி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த பஞ்சபூதாத்மகம் சரீரம் இப்போ வந்துடுது இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து, எத்தனையோ காலம் கழித்து அது கதி ஆகிடுது அப்படின்னு சொன்னாக்க அது பூத காலமாக ஆகிடுறது. ஸோ 3 காலங்கள்லேயும் நிகழக்கூடிய அந்த மாற்றங்கள் லக்ஷண பரிணாமம் அப்படின்னு பேர். அந்த மான் இப்போ எப்படி இருக்குது, அந்த குட்டி பலமாக இருக்கா, ஓடக்கூடிய நிலையில் இருக்கா, இல்லைன்னாக்க வயசாகிடுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நிலைகளில் மாறிகிட்டே இருக்கு இல்லையா. அதுக்கு பேர் அவஸ்தா பரிணாமம்னு பேர். ஸோ இப்போ பஞ்சபூதங்களில் இந்த தர்ம பரிணாமம், லக்ஷண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம் அப்படிங்கிறது அப்ளை ஆகியிருக்கு இல்லையா. இதே நிலைமை தான் ஒவ்வொரு இந்திரியங்கள்லேயும் கூட நடக்கிறது அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்கார். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக அடுத்த பாகத்தில் பார்த்துட்டு நாம் தொடரலாம்.